கடலுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன ஒரு ஒற்றுமை? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன், பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் மாக்மா என்ற வாயுக்கோளம் சுழன்று கொண்டிருந்தது. அதன் சுழற்சியின் காரணமாக உடைந்து சில பாறாங்கல்லாக மாறி, சிதைந்து பல உருவங்களாக மாறி பல கோள்கள் தோன்றின. அவ்வாறு தோன்றிய கோள்களில் பூமியும் ஒன்று. அப்படி தான் சயின்டிஃபிக்ஸ் விஞ்ஞானம் சொல்லுகிறது. பாறாங்கல்லா தோன்றினப்ப கடல் தண்ணீர் இவ்வளவு இருந்ததா பூமியில்? கிடையாது, இருந்திருக்க முடியாது. சயின்டிஸ்ட் உண்மைன்னா பாறாங்கல் இருக்கும்போது தண்ணியே இருந்திருக்காது. பிறகு எந்த ஒரு பொருளும் நிலையானது தான் எதிர்விசை தாக்காத பொழுது. நியூட்டன் விதி. பூமியில் காற்று, வெப்பம், இந்த மாதிரி பல எதிர்விசை தாக்கும் பொழுது தண்ணீர் உருவாகி இருக்கலாம். உருவாகி மிகப்பெரிய கடலாக மாறியிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் கடலில் இவ்வளோ தண்ணி இருந்திருக்காது. பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் கடலில் தண்ணி இவ்வளோ இருந்திருக்குன்னு எவனுக்கு தெரியும்? சரி, இப்போ பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் மனிதனுக்கு உழவு பேர் வாழ்ந்தானா? என்ன ஒற்றுமை வேற்றுமை கடலுக்கு மனிதன்? மனிதன் எப்படி சார் உழவு வாழ்ந்தான்? எத்தனை கோடி ஆனால்? பாரதியார் வாழ்ந்த காலத்தில் இந்தியாவில் 30 கோடி பேர் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதினார். பாரதியார் இறந்து எத்தனை காலம் ஆகுது? இப்போ 150 கோடி இந்தியாவில் மட்டும். உலகத்தில் மொத்தம் எத்தனை கோடின்னு தெரியல. அது ஒரு சைடு இருக்கட்டும். மக்கள் ஏன்? மக்களுக்கும் அதே கதி தான், நியூட்டன் விதி தான். எந்த ஒரு பொருளும் நிலையானது தான் எதிர்விசை தாக்காத பொழுது. ஆதாம் ஏவா இருந்தப்போ 2 பேர். அவன் செய்த கர்ம வினையை அனுபவிக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு 10 கொலையை பண்ணிட்டா 10 கொலைக்கும் அடுத்த ஜென்மத்தில் தண்டனை தீர்க்க முடியுமா? நம்முடைய ஆத்மாவை பல பிறப்புகளாக பிறந்து, ஒருத்தர் நாயாக பிறக்கிறான், மனுஷனாக பிறக்கிறான், மாடாக பிறக்கிறான். செய்த கர்ம வினையை அனுபவிப்பது எப்படி? ஒரே மனிதனால் அவன் செய்த பாவம் பல்லாயிரம் கோடின்னு வச்சுங்க. பல்லாயிரம் கோடி பேர் எத்தனை ஜென்மத்தில் அவன் தீர்க்கிறது? எந்த ஜென்மத்தில் தீர்க்கிறது? அவன் ஆத்மாவை மனிதனாக பல பிறவிகளாக அடைந்து துன்பமடைகிறான். நான் சொல்லலை, சைவ சித்தாந்தம் சொல்லுது. இப்போ நான் ஒரு 1000 பேரை கொலை பண்ணிடுறேன். அந்த கொலைக்கு தண்டனை எனக்கு ஒரே ஒரு தூக்கு தண்டனை போதுமா? இல்லை ஒரு கொண்டை வச்சு கிரவமான ஆயசாய் மாதிரி தீர்த்துறேன். என்ன, 1,00,000 பேர் 1,50,000 பேரை கொண்டு போகிறேன். நான் எப்படி இந்த கடனை தீர்க்கிறது? என்னுடைய பாவ கணக்கு எப்படி தீரும்? என்னுடைய ஆத்மாவே பல பிறப்புகளாக, பல மனித பிறப்புகளாக பிறந்து பாவங்களை அடைகிறாள். இது சைவ சித்தாந்தம். இதெல்லாம் எந்த மொழியிலையும் கூறப்படாத விஷயம். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய